இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது தனுசு ராசி. தனுசு ராசி அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ராசி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இவங்க பின்னாடி எந்நேரம் ஒரு நண்பர்கள் பட்டாலும் அதிகம் வைத்திருக்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள். ரொம்ப கலகலப்பாக பேசக்கூடியவங்க, ஒவ்வொருவருடைய மனதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க, தன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. அதே மாதிரி குரு பகவானோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால பணத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஒவ்வொருவருடைய குணம்தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, ரொம்ப புத்தி கூர்மை நிறைந்தவங்க அப்படின்னு உங்களை சொல்லலாம். ஏன்னா அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு அளவுக்கு இவங்க கணிச்சு சொல்லுவாங்க. அடுத்து இதெல்லாம் நீ இந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னா இதுதான் அடுத்தது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பொதுவாகவே சொல்லுவாங்க. ஆனால் 100% அந்த மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரி, இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு? தொழிலில், வியாபாரத்தில், நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை சந்திக்கிருக்காங்க, கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நீங்கள் எப்பவுமே உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவானை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க. அதே மாதிரி உங்களுடைய குருவுக்கு, உங்களுடைய குரு யார் அவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. எந்த ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு வேலையை செய்கிறதா இருந்தாலும் சரி, உங்களுடைய குருக்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும். இவங்களுக்கு வருகின்ற நாட்களில் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறார். ரொம்ப எச்சரிக்கையுடன் ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் வெற்றி நிறைந்த நாட்களாக இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் பணத்தட்டுப்பாடு இருந்தாலும் பொருள் வரவு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. ஃபைனான்ஸ் செய்கிறவங்க, வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்ககிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் பக்குவமாக இந்த டைம் நடந்துக்காங்க. கண்டிப்பாக மகிழ்ச்சி நிறைந்த நாட்களை இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் அமையும். செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கிறார். புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த டைமு நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். எதிரிகள் உங்ககிட்ட தோற்று போவாங்க. ஏன்னா உங்களை எதிர்த்தா அவனுக்கு தோல்வி தான். தனுசு ராசி அன்பரை எதிர்க்கிறாங்க ஒருத்தர் அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக தோல்வி நிச்சயம். ஏன்னா அந்தளவுக்கு திறமையான நபர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள். ஆனால் அதிகமாக வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமையும். புதன் 4ஆம் இடத்துல இருக்கிறார். நண்பர்களோடு எங்கேயாவது விருந்து, கேளிக்கை நிகழ்ச்சி எல்லாம் கலந்து கொள்வீங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும். தனுசு ராசி அன்பர்கள் ஆன்லைன் வர்த்தகம் செய்கிறீங்க அப்படின்னா அதிலெல்லாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறார். மனநிலையில் இருந்த அந்த சஞ்சலம், உடல் ஆரோக்கியத்தில் இருந்த அந்த பாதிப்பு, இது எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். பிள்ளைகளுடைய படிப்பில் இந்த டைமு கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஒரு சிலர்லாம் கடன் வாங்கியாவது இந்த டைமு பிள்ளைகளுடைய படிப்புக்காக கொஞ்சம் செலவு செய்வீங்க. அது உங்களுக்கு லாபகரமாக அமையும். சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்கிறார். வேண்டா வெறுப்பாக செய்த ஒரு காரியம் கூட உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய யோகமான காலகட்டமாக இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறார். அரசாங்க வேலைக்காக அலைந்தவங்களுக்கு நல்ல ஒரு செய்தி தேடி வரும். அரசாங்க தேர்வு எழுதினவங்க அல்லது அரசாங்க வேலைக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு யோகமான காலகட்டம். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும். குறிப்பாக கமிஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக அமைந்திருக்கு. எதிர்பாராத பணம் வரத்து வரும். ராகு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறார். அது விளையாட்டு பந்தயங்களை கலந்து கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய யோகமான காலகட்டமாக அமைந்திருக்கு. வழக்கு விவகாரங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும். கணவன் மனைவி இடையே உறவில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வரும். இருந்தாலும் கொஞ்சம்
ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து கொஞ்சம் அனுசரித்து சென்றீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு சாதகமான நாட்களாக அமையும். கேது பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறார். கட்டுமான தொழிலில் இருக்கிறவங்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு இடமாறுதல் வேணும், சம்பள உயர்வு வேணும் அப்படின்னு சொல்லி நீண்ட நாளாக போராடிட்டு இருந்திருப்பீங்க. அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. சாதகமான அமைப்பு நிறைய இருக்குது. ஏன்னா 3ஆம் இடத்துல சனி புதன் சஞ்சரிக்கிறதுனால 10ஆம் இடத்துல கேது செவ்வாய் பார்ப்பது ரொம்ப அனுகூலமான பலன்கள் அதிகம் கிடைக்கக்கூடிய நாட்கள் அந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. தகவல் தொடர்பு துறையில் இருக்கிறவங்களுக்கு புதனோட பலமாக இருக்குது. சுக்கிரன் உச்சம் பெற்று இருப்பதனால கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு புதிய வாய்ப்பில் அந்த டைமு கிடைக்கும். படிப்பு சம்பந்தமான முயற்சிகள் எல்லாமே நல்ல ஒரு பக்கபலமாக அமையும். வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு சாதகமான நாட்களாக அந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த டைமு நீங்கள் கூடுதலாக கொஞ்சம் வேலை செய்வீங்க. உங்களுடைய புதிய முயற்சி எல்லாத்துக்குமே நல்ல ஒரு பலன் கிடைக்கும். ஒரு சிலர்லாம் வேலையை விட்டுட்டு சுயமாக தொழில் தொடங்குவீங்க. அதிலெல்லாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். அதே மாதிரி 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதும் சூரியன் இணைவதும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வரும். சூரிய கிரக தோஷம் என்பதனால கற்பனையான விஷயங்கள் மனதில் ஒரு விதமான குழப்பத்தை ஏற்படுத்தும், உங்களை பின்னடைய செய்யும். அதனால் இந்த கற்பனையான விஷயங்கள்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுருங்க. முடிந்த அளவுக்கு வண்டி வாகனத்தில் செல்லும்போது இந்த தனுசு ராசி என்பர்கள் கவனமாக இருக்கணும். தேவையற்ற பயணங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. குறிப்பாக இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. பல நேரத்தில் உங்களுடைய சக்தி கொஞ்சம் குறைந்த மாதிரி உங்களுக்கே தோணும். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு மகான், அந்த மகானை தரிசிச்சுட்டு வர்றது, ஏதாவது சித்தர்கள் ஆலயம் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா அந்த சித்தரை போய் வழிபடுறது, இதெல்லாம் சிறப்பான பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும். முடிந்தால் ஏதாவது சித்தர் வழிபாட்டு தலங்கள் இருக்குது அப்படின்னா அந்த ஆலயத்திற்கு போய் வழிபட்டுட்டு வர்றது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும். இந்த தனுசு ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் ஜீவஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறதுனால உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். தொழிலில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இந்த டைம் செயல்படுவீங்க. அது எல்லாமே லாபகரமாக அமையும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. வருமானமும் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சனியின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகும். இழுபறியாக இருந்த ஒரு வேலையை கூட இந்த டைமு நீங்கள் எடுத்து செய்வீங்க. அது எல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பணியாளர்கள்லாம் கூட நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்த அந்த இடமாற்றம், பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் படிப்படியாக இந்த வார இறுதிக்குள்ளே சரியாயிரும். இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் கலகங்கள் அப்பப்போ ஏற்படும். உறவுகளால் கூட குறிப்பாக உங்களுடைய குடும்ப உறவுகளால் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது. உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் சூரியன் 4ஆம் இடத்துல சஞ்சரித்தாலும் சனி ஸ்தானம் நிலையும் குருவோட பார்வையும் உங்களை சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சூரிய பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறது சின்ன சின்ன பிரச்சனைகள் இல்லங்களில் நடைபெறும். அதே மாதிரி குருவோட பார்வை இருக்கிறதுனால ஓரளவுக்கு உங்களுக்கு பாதுகாப்பாக இது இருக்கும். நினைத்த வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிப்பீங்க. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனையெல்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதுனா வரைக்கும் உங்களுடைய உத்தியோகத்தில் கூட சின்ன சின்ன நெருக்கடிகள், வேலையாட்களால் சின்ன சின்ன பாதிப்புகள் இதுனா வரைக்கும் இருந்திருக்கும். அதெல்லாம் சரியாகி வருகின்ற நாட்கள் வருமானம் நிறைந்த நாட்களாக இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமையும். அதே மாதிரி இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா நீங்கள் அருகில் ஏதாவது சித்தர் ஆலயம் இருக்குது அப்படின்னா அந்த சித்தரை வழிபடுறதும், உங்களுடைய குருவை வழிபடுறதும், சனி பகவானை வழிபடுறதும் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வரும். முடிந்தால் இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.
அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளோட